வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் கோச்சிங் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே காலேஜுக்கு எதுக்கு தனியாக போகணும், இங்கே ஏதாவது டிகிரி கிடச்சிட்டா அந்த டிகிரியும் யூஜிசி அப்ரூவ்டு டிகிரியாக இருந்து அதை யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸாக இருக்கட்டும் மற்ற எல்லாத்துக்குமே வேலிடாக இருந்தால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் முன்னே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் எஸ்எஸ்எல்எஃப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் அவங்களோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்னா பசங்க வந்துட்டு வேணும்னா 3 இயர்ஸ் டிகிரி யூஜி டிகிரி இங்கேயே வாங்கலாம். அது இல்லாமல் ஒரு சிலருக்கு எம்பிஏ வேணுமா, அதுக்கும் நாங்கள் அந்த எம்ஓயு சைன் பண்ணிட்டோம். என்னெல்லாம் டிகிரி படிக்கலாம்? பிபிஏ, பிகாம், இது ரெண்டுத்துக்கும் ஏற்கனவே எம்ஓயு சைன் பண்ணியாச்சு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு காலேஜுக்கு போகணுமான்னா காலேஜ் போக தேவையில்லை. இங்கேயே அதை வந்து நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணிடுவோம் அந்த கிளாஸஸை. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்ஸு இருக்கும், அதை ஸ்க்ரீன் பண்ணிடுவோம் சாட்டர்டே சண்டே. இது இந்த எஸ்எஸ்எல்எஃப் ட்ரஸ்ட் பார்த்திங்கன்னா அமெட் யூனிவர்சிட்டியோட டைப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அமெட் யூனிவர்சிட்டியோடைய டிகிரிஸு யூஜிசி அப்ரூவ்டு. நானே அதை பர்சனலாக வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் எம்ஓயுவே சைன் பண்ணியிருக்கோம். இது எப்படி போகும் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னா, இங்கே சிவில் சர்வீஸ் கோச்சிங் அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட் இயர் வெறும் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்ற ஏரியா, அடுத்த வருஷம் ஆப்ஷனல் சிசேட், தேர்ட் இயர் ரிவிஷன். இது வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் கோச்சிங். பேரலாக ஃபஸ்ட் இயரு அங்கே டிகிரியும் அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்துட்டு பிபிஏவாக இருக்கலாம், பிகாமாக இருக்கலாம். அது இப்போத்துக்கு இது இல்லாமல் இன்னும் ஒரு 2 மாதத்தில் பிஏ சோஷியாலஜி, பிஏ பப்ளிக் பாலிசி, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இந்த டிகிரிஸும் அடுத்த வருஷத்துலேருந்து அவைலபிளாக இருக்கும். இந்த வருஷம் என்னென்னா பிபிஏ, பிகாம் யூஜி லெவலில், அது இல்லாமல் எம்பிஏ. சரி, இந்த கோர்சஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா, அதாவது இந்த டிகிரின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமானா கிடையாது. இப்போது பிகாம்க்கு 3 வருஷமும் சேர்த்து வெறும் 60,000 ரூபா தான். 3 வருஷமும் சேர்த்து, ஒரு வருஷத்துக்கு சொல்லலைன்னா. பிபிஏனா 72,000 ரூபா. சாதாரணமாக நம்ம காலேஜ் போனால் ஒரு செமஸ்டருக்கே ஏறக்குறைய இந்த ஃபீஸ் வருது. ஆனால் நம்ம இந்த எஸ்எஸ்எல்எஃப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலமாக போகிறனால இந்த ஃபீஸ்லாம் கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் உண்டு. ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்காங்கன்னு வைங்களேன், இந்த எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு 25% 30% ஃபீ கன்செஷன் கொடுப்பாங்க டிகிரியில். ஸோ ஏற்கனவே 60,000 ரூபா தான் 3 வருஷத்துக்கும் சேர்த்து, அதுலேயும் 25% கிட்ட உண்டு கன்செஷன். ஒருத்தர் ஒருவேளை 12th ரொம்ப நிறையா மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க இந்த ட்ரஸ்ட்டில். அப்படின்னா அவங்களுக்கு 40 to 50% கன்செஷன் உண்டு இந்த 60,000 ஃபீஸில். ஸோ யூபிஎஸ்சி கோச்சிங் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் 3 வருஷம் படிக்கும்போதே பேரலாக அவங்க டிகிரியும் வாங்கிக்கலாம். சரி, இந்த டிகிரிக்கு எக்ஸாம்ஸ்க்கு போகணுமா காலேஜுக்கு? கிடையாது. எக்ஸாம்ஸும் இங்கேயே தான் நடக்கும். மாதத்துக்கு ஒரு முறை யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து ப்ரீஃப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கோர்ஸை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாஸில் கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸாம்ஸும் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் தான் நடக்கும். சரி, ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமினா வெறும் சென்னை கேம்பஸ் மட்டுமா? இல்லை, சென்னை கேம்பஸ்லேயும் பண்ணலாம், டெல்லி கேம்பஸ்லேயும் பண்ணலாம். சரி, இந்த டிகிரி இங்கேயே எழுதும்போது அப்போ ஆன்லைன் டிகிரி நாங்கள் மென்ஷன் பண்ணுவாங்களா அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டில்? அதுவும் கிடையாது. இப்போ யூஜிசியோடைய நோட்டிஃபிகேஷன் ரொம்ப கிளியராக இருக்குது. அதையும் நானும் படிச்சுட்டு தான் சொல்கிறேன். ஆன்லைன், ஆஃப்லைன் இந்த மாதிரி வேரியேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ டிகிரியை பொறுத்தவரை நார்மல் டிகிரி கிடைக்கும். அது யூஜிசி அப்ரூவ்டு. ஸோ அது மற்ற டிகிரிக்கு மாதிரியே இந்த டிகிரியும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலாம், மற்ற வேலைக்கும் போகலாம். சரி, கூடவே எம்பிஏ யார் பண்ணலாம்? ஒருவேளை ஒருத்தர் 3 இயர்ஸ் முடிச்சுட்டு வராங்க, அவங்க வந்துட்டு அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போது ஒரு வருஷம் கோச்சிங் எடுக்கிறாங்க ஆஃபீஸர்ஸ் அகாடமியில், அடுத்த வருஷம் எக்ஸாம் இயர். ஸோ 2 வருஷம் இருக்க போகிறாங்க ஆஃபீஸர்ஸ் அகாடமியில். அப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே கூட கேட்பாங்க, கூட எங்களுக்கு ஒரு எம்பிஏவும் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. ஸோ அதற்காகவும் இந்த எஸ்எஸ்எல்எஃப் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டோட சைன் பண்ணியிருக்கோம். வேணுன்ற மாணவர்கள் எம்பிஏவையும் பேரலாக வேணும்னா வாங்கிக்கலாம். அந்த எம்பிஏவும் அமெட் யூனிவர்சிட்டி கொடுக்குற எம்பிஏ. அது இல்லாமல் மாணவர்கள் ஒரு சிலர், சரி நாங்கள் 1 இயர் படிக்கிறோம், அடுத்த வருஷம் எக்ஸாம் இயர், எம்பிஏ வேணாம், ஆனால் சும்மா ஒரு டிப்ளமா இன் பப்ளிக் பாலிசி, டிப்ளமா இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், டிப்ளமா இன் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், இதெல்லாம் ட்ரெண்டிங் ஃபீல்டு இப்போ. ஸோ அதுக்கு வந்துட்டு யூபிஎஸ்சி கோச்சிங் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. சும்மா சைடில் பேரலாக ஒரு டிப்ளமா வாங்கி வச்சுக்கலாமா? தாராளமாக வாங்கலாம். அதுக்கு ரொம்ப ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்குமா?
10,000லேருந்து 12,000 அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த எம்ஓயு மூலமாக ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வேல்யூ அடிஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த எம்ஓயுவை சைன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை ஒருத்தர் 12th முடித்த உடனே நான் சிவில் சர்வீஸ் கோச்சிங்கை ஆரம்பிச்சிடுறேன், அதுக்கு நான் செப்பரேட்டாக காலேஜ் போக விருப்பம் இல்லை, ஆஃபீஸர்ஸ் அகாடமிலேயே தங்கி படித்து 3 வருஷம் படிச்சுட்டு டிகிரியும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அந்த சர்வீஸையும் வாங்குவேன்னு நினைக்கிற மாணவர்களுக்காக தான் இந்த 3 இயர் யூஜி கோர்ஸ். ஸோ இந்த எம்ஓயு நிறைய மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நோக்கத்தில் தான் நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம். இந்த என்டையர் ப்ரோக்ராம், அதாவது யூஜி டிகிரி ஆஃபீஸர்ஸ் அகாடமியில் கோச்சிங் படிச்சுக்கிட்டே யூஜி டிகிரியும் வாங்கலாம், இல்லை பிஜி அதாவது எம்பிஏ, இல்லைனா 1 இயர் டிப்ளமா, 6 months டிப்ளமா. இது வெறும் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தானா? இல்லை, இது மொத்தம் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உண்டு, ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி படிக்கிற ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உண்டு. ஸோ ஒருத்தர் வீட்டிலே இருந்துக்கிட்டு ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி கோச்சிங்கை ஆன்லைனில் எடுத்துக்கலாம், கூடவே ஒரு டிகிரியும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உண்டு. ஸோ இந்த டிகிரி ப்ரோக்ராமை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணால் நம்ம அகாடமியோடைய கவுன்சிலர் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. வேறு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.